தலைப்பை பார்த்தவுடன் என்னதான் சொல்றாங்கன்னு பார்க்கலாமே என்று சொல்லி வந்த உங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். டைட்டில் நம்ம சொன்ன பிரகாரமே மனதை நெகிழ்ச்சி செய்கிற சம்பவங்கள் என்று சொல்லி நம்ம போட்டிருக்கோம். இது ஏதோ ஒரு கிளிக் பைட்டுக்காக இல்லைனா உங்களை உள்ள வர வைக்க வேண்டும் என்பதற்காக போட்ட ஒரு தலைப்பல்ல. இயேசுவின் வாழ்க்கையில 12வது வயதிலிருந்து அவருடைய 30வது வயது வரைக்கும் அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்தது என்று சொல்லி ஒரு சில காரியங்களை பழைய ஏற்பாட்டில் இயேசுடைய வாழ்க்கையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து தான் இன்றைக்கு பைபிள் ஸ்டடியில நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம், இயேசுடைய 12 வயதிலிருந்து 30 வயது வரைக்கும் நடந்த காரியங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதா? ஆம், பழைய ஏற்பாட்டில் புஸ்தகத்துல நமக்கு மிக தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் நீங்க பாருங்க. ஏனால் நிச்சயமாய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து நமக்காக எவ்வளவு பாடுகள் பட்டார், எவ்வளவு காரியங்களை அவர் தியாகமாய் சாக்ரிஃபைஸ் பண்ணி நமக்காக இந்த பூமியில எப்படியெல்லாம் வாழ்ந்தார் என்று நம்மை ஆச்சரியப்படுத்துகிற, ஆண்டவர் மேல் இன்னும் தாகமும் இன்னும் ஒரு அன்பை கொண்டு வருகிற, நம்முடைய மனதை நெகிழ்ச்சியாக்குகிற ஒரு சில காரியங்களை நாம் வேத ஆதாரத்தோடு மாத்திரம் நாம் பார்க்க போகிறோம். வசன ஆதாரத்தோடு நாம் பார்க்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மோடு பேசி காரியங்களை கற்றுத் தருவாராக. வேதத்தில் இயேசு 12 முதல் 30 வயது வரையும் அவருடைய வாழ்க்கையில எப்படி காரியங்கள் இருந்தது என்று சொல்லி புதிய ஏற்பாட்டில் எழுதப்படவில்லை, ஆனால் பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் லூக்கா 24வது அதிகாரம் 44வது வசனத்துல இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வாசிக்கலாம். மோசேவின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்த போது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்ப இயேசு மிக தெளிவாய் சொல்லுகிறார், சங்கீதங்களில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார். ஒரு சில சங்கீதங்கள் இயேசுவுடைய வாழ்க்கையை குறித்ததான தீர்க்க தரிசனமான சங்கீதங்களாக எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேத வசனத்தில் இயேசுவே தன்னுடைய வாழ்க்கையை குறித்ததான சொன்ன வசனத்தை தான் நாம் இப்பொழுது வாசித்தோம். இப்ப தீர்க்க தரிசன சங்கீதங்கள், அதாவது இங்கிலீஷ்ல மேசியானிக் சாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா மேசியாவை குறித்ததான தீர்க்க தரிசனமா எழுதப்பட்ட சங்கீதங்கள். உதாரணத்திற்கு சங்கீதம் 22வது அதிகாரம் இயேசுவை குறித்ததான ஒரு சங்கீதம். முதல் வசனம் சொல்லுகிறது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அப்ப இந்த வார்த்தைகளை இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது சொன்னார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். இதே போல இன்னொரு சங்கீதத்திலையும் ஆண்டவராகிய இயேசுவை குறித்ததான ஒரு சில காரியங்களை மிக துல்லியமாக மிக அக்யூரேட்டாக சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறான். அப்ப சங்கீத புஸ்தகங்களில் 150 அதிகாரங்கள் இருக்கிறது. எந்த சங்கீதம் மேசியாவை குறித்ததான தீர்க்க தரிசனமாய் எழுதப்பட்ட சங்கீதம் என்று சொல்லி எப்படி அறிந்து கொள்வது என்று சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அந்த சங்கீதத்தில் இருக்கிற ஒரு சில வசனங்கள் புதிய ஏற்பாட்டில் இயேசுவுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு எழுதப்பட்டிருந்தால் அந்த குறிப்பிட்ட சங்கீதம் மேசியானிக் சாம், அதாவது மேசியாவை குறித்து தீர்க்க தரிசனமாய் எழுதப்பட்ட சங்கீதம் என்று சொல்லி புரிந்து கொள்ளலாம். உதாரணத்திற்கு யோவான் 2வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், இயேசு தேவாலயத்தை சுத்தப்படுத்தினார். அந்த காரியம், அந்த சம்பவம் முடிந்ததற்கு பிறகு வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம் 16, 17 வசனங்கள். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்கிற வசனம் எழுதி இருக்கிறதை சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அப்ப எங்க எழுதி இருக்கிறது? சங்கீதம் 69வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது 9வது வசனத்தில். அப்ப இந்த ஒரு காரியத்தை வைத்தே சங்கீதம் 69 இயேசுவுடைய வாழ்க்கையை குறித்ததான தீர்க்க தரிசனமாய் எழுதப்பட்ட சங்கீதம் என்பதை நீங்களும் நானும் தெல்ல தெளிவாய் புரிந்து கொள்ளலாம். இந்த ஒரு வசனம் மட்டும்தான் இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. சங்கீதம் 69வது அதிகாரத்தில் இருக்கிற 7 வசனங்கள் புதிய ஏற்பாட்டில் இயேசுவை குறித்து, இயேசுடைய வாழ்க்கையை குறித்து, இயேசுடைய ஊழியத்தை குறித்து அநேக காரியங்களை 7 வசனங்கள் புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு வசனம் 2 வசனங்கள் அல்ல, 7 வசனங்கள் மிக தெளிவாய் புதிய ஏற்பாட்டில் இயேசுவோடு ஒப்பிட்டு எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எந்த 7 வசனங்கள் புதிய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வேண்டும் என்றால் இந்த வீடியோவை நீங்க நிறுத்தி அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் தொடர்ந்து பார்க்கலாம். நீங்களும் நானும் தெல்ல தெளிவாக சந்தேகம் இல்லாமல் முழு நிச்சயமாய் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன? இந்த 69வது சங்கீதம் இயேசுவுடைய வாழ்க்கையை குறித்து தீர்க்க தரிசனமாய் எழுதப்பட்டிருக்கிறது.
இப்ப வாசிக்கலாம் 8வது வசனம். என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனும் ஆனேன். இயேசுவை பெற்றெடுக்கும் பொழுது மரியாள் ஒரு கன்னியாய் இருந்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு யோசேப்புக்கும் மரியாளுக்கும் 4 பிள்ளைகளும், அதாவது 4 ஆண் பிள்ளைகளும் 2க்கும் மேற்பட்ட சகோதரிகளும் பிறந்தார்கள் என்று சொல்லி வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. மத்தேயு 13வது அதிகாரம் 55, 56 வசனங்கள்ல இந்த காரியங்களை நாம் மிக தெளிவாய் வாசிக்கிறோம். ஆனால் இவர்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இயேசு, அதாவது அண்ணனாகிய இயேசு மிகவும் வித்தியாசமான ஒரு நபராகத்தான் அவர் வளருகிறார். எப்படி சொல்றோம் அப்படின்னா, 12 வயதுல யோசேப்புடைய குடும்பம் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, தேவனுடைய ஆலயமாகிய எருசலேமுக்கு போகிறார்கள். இப்ப எல்லாரும் இந்த பண்டிகையை முடிச்சிட்டு அவர்கள் வீடு திரும்பும் பொழுது இயேசு தேவாலயத்தில் தங்கி விடுகிறார். தேவாலயத்திலிருந்து என்ன பண்ணார் என்று வசனம் சொல்லுகிறது, அவர் வேதத்தை குறித்து காரியங்களை பேசிக் கொண்டிருந்தார். இப்ப 3 நாட்கள் கழித்து தேடி வரும்பொழுது இயேசு அங்கே இருக்கிறார் என்று சொல்லி நமக்கு வசனம் சொல்லுகிறது. இப்ப சங்கீதம் 69:8 வாசிக்கிறோம், என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு நான் அந்நியனுமாய் ஆனேன். அதாவது இயேசுக்கு 4 தம்பிங்க, 2 இல்லைன்னா 3 இல்ல 4 தங்கச்சிங்க, இவங்க எல்லாத்துக்கும் நான் அந்நியன் ஆனேன், நான் வேற்று மனுஷன் ஆனேன், அவர்கள் என்னை வெறுத்தார்கள், அவர்கள் என்னை புறக்கணித்தார்கள் என்று சொல்லி இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனமாய் இந்த சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். தம்பிகளும் தங்கச்சிகளும் அண்ணனாகிய இயேசுவை வெறுத்தாலும் இயேசு அவர்களை கடைசி வரைக்கும் நேசித்தார். இன்ஃபேக்ட் உயிர் தெழுந்ததற்கு பிறகும் கூட தன்னுடைய சகோதரர்களை அவர் மிகவும் நேசித்தார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 28வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். இயேசுடைய குடும்பம், இயேசுடைய தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாரும் எருசலேமில் பண்டிகையை கொண்டாடும்படி வந்திருக்கிறார்கள். ஆனால் இயேசு உயிரோடு எழும்பினவுடன் அவர் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, என்னுடைய சகோதரர்கள் எருசலேமில் இருக்கிறார்கள், அவர்களை தேடி கண்டுபிடித்து நீங்க எருசலேமில் இருக்காதீங்க, கலிலேயாக்கு போங்க, அங்கே நான் உங்களை சந்திப்பேன் என்று அவர்களிடத்தில் சொல்லும்படியாக இயேசு இங்க சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். இப்ப மீண்டும் சங்கீதம் 69வது அதிகாரத்துடைய 10-11 வசனங்களை நாம் வாசிக்கலாம். என் ஆத்துமா வாடும்படி உபவாசித்து அழுதேன், அதுவும் எனக்கு நிந்தையாய் முடிந்தது. இரட்டை என் உடுப்பாக்கினேன், அப்பொழுதும் அவர்களுக்கு பழமொழி ஆனேன். அப்ப இயேசுவை குறித்து ஏதோ ஒரு பழமொழி, இல்ல இயேசுவை குறித்து ஏதோ ஒரு காரியத்தை யாரோ சொல்லி இருக்கிறாங்க என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. என்ன பேசினார்கள்? 12வது வசனம் சொல்லுகிறது, வாசலில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், மதுபான பண்ணுகிறவர்களின் பாடல் ஆனேன். இயேசுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நமக்கு சொல்லுகிறது என்றால், அவர் நிந்திக்கப்படுவார், 2வது இயேசுவே ஒரு பழமொழியாய் மாறி விடுவார், 3வது அந்த ஜனங்கள் எல்லாரும் வாசலில் உட்கார்ந்து இயேசுவுக்கு விரோதமாய் பேசுவார்கள், அடுத்தது குடிகாரர்கள் மதுபான பிரியர்களுக்கு நான் பாடலானேன் அப்படிங்கிறார். பாடல் அப்படின்னா ஆராதனை பாடலோ இல்ல வேற ஏதோ ஒரு பாடல் அல்ல, கிண்டல் செய்து கேலி செய்து பாடுகிற பாடல். ஏன்னா இதுக்கு முன்னாடி காரியங்கள் எல்லாம் அப்படிதான் இருக்கு. இந்த இயேசு வாழ்ந்து வளர்ந்த பட்டணம் எதுவென்றால் நாசரேத். இந்த நாசரேத்ங்கிற இந்த சின்ன கிராமத்துல கொஞ்சம் ஜனங்கள் தான் இருந்திருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் என்னென்ன காரியங்கள் நடக்குது, எல்லாருடைய காரியமும் எல்லாருக்கும் தெரிகிற அளவிற்கு ஒரு சின்ன கிராமமாக தான் இருந்தது என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஒரு காலத்துல இந்த சிறிய கிராமமாகிய நாசரேத்தில் ஒரு பேச்சு என்ன இருந்துச்சுன்னா, மரியாள் என்கிற ஒரு சின்ன வாலிப பெண்ணுக்கு திருமணம் செய்யும்படியாக காரியங்கள் நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனா திருமணத்துக்கு முன்னாடியே இந்த மரியாள் கர்ப்பமாயிட்டாப்பா. எப்படி கர்ப்பமானா, யாரால கர்ப்பமானா தெரியாது. ஆனா அந்த பிள்ளையை பெற்றெடுத்தா அதுக்கப்புறம் எந்த பையனுக்கு நிச்சயம் பண்ணாங்களோ அந்த பையனே கல்யாணம் பண்ணி இப்ப யோசேப்பு மரியாளும் ஒன்னா இருக்கிறாங்க. அப்படி பிறந்தவன் தான் யாருன்னா இந்த இயேசு என்கிற இந்த பேச்சு பரவலாக நாசரேத் அந்த கிராமத்தில் நிச்சயமாய் இருந்திருக்கும் என்பதை நீங்களும் நானும் மறுக்கவே முடியாது. இப்ப நீங்க கேட்கலாம், இந்த காரியம் அவங்க பேசினாங்கன்னு சொல்லி உங்களுக்கு எப்படி தெரியும்? வேதத்தில் இருக்கிறதா என்றால் எஸ், வேதத்தில் இருக்கிறது. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. யோவான் 8வது அதிகாரம் 41வது வசனம். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு. இப்ப இயேசு எருசலேமில் இருக்கும் பொழுது அவரோடு தர்க்கம் செய்ய வந்த வேத பாரகர்கள், பரிசேயர்கள், சதிசேயர்கள் இயேசுவை பார்த்து சொல்லுகிற காரியத்தை தான் நாம் வாசிக்கிறோம். நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல. இல்ல, அப்படி சொல்லல. அவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள்
வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசு இந்த காரியத்தை அவர் கேட்கும் பொழுது அவருடைய இருதயம் எவ்வளவு உடைந்திருக்கும், எவ்வளவு தரை குறைவாக, எவ்வளவு அசிங்கமாய் பேச வேண்டுமோ அவர்கள் பேசினார்கள் என்று சொல்லி வேதமே நமக்கு மிக தெளிவாய் சொல்லுகிறது. அப்ப இந்த காரியத்தை சங்கீதம் 69 சொல்லப்பட்டிருக்கிற அவர்கள் என்னை நிந்தித்தார்கள், நான் அவர்களுக்கு பாடலானேன், நான் பழமொழியானேன், எனக்கு விரோதமாய் பேசினார்கள் என்கிற வார்த்தை எல்லாம் நிறைவேறுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்ப இயேசுவை குறித்து இப்படி பேசுகிறார்கள் அல்லவா? இந்த காரியத்தை இயேசு மட்டும் தான் கேட்டிருப்பாரானா? இல்ல, நிச்சயமா மரியாள் கேட்டிருப்பாங்க. இயேசுவுடைய சகோதரர்கள், அதாவது இயேசுவுடைய தம்பி தங்கச்சிங்க, அவங்க எல்லாம் கேட்டிருப்பாங்க. இப்ப அவங்களுக்கெல்லாம் இந்த காரியத்தை கேட்கும் பொழுது யாரு மேல ஒரு கோபம் வரும்னா இந்த இயேசுவின் மேல ஒரு கோபம் வரும். இந்த இயேசு மாத்திரம் இந்த மாதிரி தேவாலயத்துல போய் உட்கார்ந்து அநேக காரியங்களை செய்யாம, எருசலேம்ல போய் இப்படி பிரசங்கம் பண்றேன்னு இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செய்யாம இருந்தா அவர்கள் இப்படி பேசுவாங்களா? ஏன்னா இப்படி பேசுகிற காரியம் பாதிப்பு, இந்த பேசுகிற காரியத்துடைய பாதிப்பு இயேசுவுக்கு மாத்திரம் அல்ல, இந்த பழி மரியாளுக்கும் வருகிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. இயேசு மட்டும் பாதிக்கப்படவில்லை, அந்த வார்த்தைகள் மரியாளையும் பாதிக்கிறது. மரியாள் அதற்கு பிறகு பெற்றெடுத்த இயேசுவின் தம்பிகளையும் இயேசுவின் தங்கச்சிகளையும் பாதிக்கிறது என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக் கூடாது. இப்போ அந்த 8வது வசனத்தை நம்ம மீண்டும் வாசிச்சோம்னா, என் தாயின் பிள்ளைகளுக்கு நான் வேற்று மனுஷனானேன், அவர்கள் என்னை என்ன பண்றாங்க, வெறுக்கிறார்கள் என்று சொல்றாரு. காரணம் என்னன்னா, இந்த மாதிரி இயேசு என்னுடைய அம்மாவுக்கு இல்லனா எங்களுடைய தாயாகிய மரியாளுக்கு களங்கம் உண்டாகும்படி இந்த மாதிரி போற இடத்துல எல்லாம் பேசாம இல்லாம எல்லா இடத்துலயும் பிரசங்கம் பண்றேன், நான் இதை பண்றேன் அதை பண்றேன்னு சொல்லி பண்றாரு என்று சொல்லி வேற்று மனுஷனாக அவர்களுக்கு அந்நியனாக மாறினார் என்று சொல்லி நாம் இந்த காரியத்தை வைத்து புரிந்து கொள்ள முடியும். இயேசு இந்த பூமியில உயிரோடு இருக்கும் பொழுது இயேசுவின் சகோதரர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. வசனம் நமக்கு மிக தெளிவாய் சொல்லுகிறது. ஆனால் அவர்கள் எல்லாரும் இயேசுவை விசுவாசித்து இயேசுவை எப்பொழுது தெய்வமாய் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் இயேசு மரித்து உயிரோடு எழும்பினதற்கு பிறகு. அப்ப இந்த காலகட்டத்தில் இயேசுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, நிச்சயமாய் அவர் தனியாக தான் வளர்ந்திருப்பார். வீட்டில் தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாம் ஒன்னா இருப்பாங்க. ஆனா இயேசுவோ தனியா இருந்தார். கிராமத்துல எங்க போனாலும் எல்லாரும் இவரை கேலியும் கிண்டலும் செய்து, ஏன்னா வசனம் சொல்லுகிறது விரோதமாய் பேசினார்கள், நிந்தையை அனுபவித்தேன், நான் பழமொழியானேன், அவர்களுக்கு நான் பாடலானேன் என்றெல்லாம் வசனம் சொல்லுகிற பிரகாரம் இவர் எங்க போனாலும் அவமானப்படுத்தப்பட்டார். எங்க போனாலும் இவர் நிந்தையையும் அவமானத்தையும் சின்ன வயதிலிருந்தே சகித்தார் என்று சொல்லி இந்த காரியங்கள் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் மூலமாய் சங்கீதத்தின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்கிறோம். அதே சங்கீதம் 69வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 19வது 20வது வசனம், தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர், என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள், நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதவிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை, தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன் என்று சொல்லி இந்த தீர்க்க தரிசனத்தில் இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப 20வது வசனத்தில் வாசிக்கிறோம், எனக்காக பரிதபிப்பதற்கும் எனக்காக ஆறுதலாய் தேறுதலாய் இருப்பதற்கு யாராவது ஒருத்தராவது இருப்பாங்களான்னு நான் பார்த்தேன், ஆனா ஒருத்தர் கூட இல்லை என்று சொல்லி தீர்க்க தரிசனமா இயேசுவை குறித்து இந்த சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்ப ஒருத்தர் கூட இல்லைன்னா that includes மேரி ஆல்சோ. மரியாளும் இந்த லிஸ்ட்ல தான் நிச்சயமா வந்திருப்பாங்க. ஆனா மரியாளை நாம் குற்றம் சொல்லவில்லை. காரணம், நீங்களும் நானும் மரியாளுடைய இடத்துல இருந்தா என்ன நடந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப அந்த சின்ன கிராமத்துல மரியாள் எங்க போனாலும் எல்லாரும் இப்போ மரியாளை எப்படி பார்ப்பாங்க, ஓ இவளா கல்யாணத்துக்கு முன்னாடியே பிள்ளைய பெற்றெடுத்தவ தானே, ஓகே அப்படின்னு சொல்லி கடைக்கு போனாலும் சரி, ஆலயத்துக்கு போனாலும் சரி, ஒரு ஃபங்க்ஷன் இல்லைன்னா ஒரு கல்யாணத்துக்கு ஒரு திருமணத்திற்கு எங்க போனாலும் சரி, ஓ இவ தான் அந்த பொண்ணா, ஆமா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்லுகிற காரியத்தை மரியாள் தன்னுடைய காதுகளில் கேட்டிருந்திருப்பான். இப்ப தேவதூதன் மரியாள் கர்ப்பவதி ஆவாள் என்று சொன்ன காரியம் எங்க நடந்துச்சுன்னா, மரியாள் தனியா இருக்கும்போது பிரைவேட்டா ஒரு தேவதூதன் வந்து சொல்லுகிறான். இதே மரியாள் ஒருவேளை தேவாலயத்தில் இருக்கும் பொழுது இல்லைன்னா பட்டணத்திலேயோ அந்த கிராமத்திலே எங்கேயாவது நின்று கொண்டிருக்கும் போது ஒரு தேவதூதன் வானத்தில் தோன்றி சொல்லி இருந்தானா அந்த கிராமத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும், ஓ இதனாலதான் மரியாள் கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெற்றெடுக்கிறாள் என்று சொல்லி விசுவாசிருப்பாங்க. ஆனால் இந்த இயேசு எப்படி பிறந்தார், இவரை எப்படி நான் பெற்றெடுத்தேன் என்ற காரியம் இல்லைன்னா அந்த ரகசியம் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் மட்டும்தான் தெரியும் ஒழிய அந்த கிராமத்திலேயோ இல்லைன்னா இஸ்ரவேல் தேசத்திலேயே வேற யாருக்கும் தெரியாது.
இப்ப இயேசு 12வது வயதுல தேவாலயத்தில் துளைந்து போனார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்ப கண்டுபிடித்ததற்கு பிறகு என்ன நடந்திருக்கும் என்கிற ஒரு சின்ன கற்பனையை நம்ம பண்ணி பார்த்தா நிச்சயமாய் நமக்கு இன்னும் ஈஸியா நமக்கு புரியும். இப்ப இயேசுவை மரியாளும் யோசேப்பும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப மரியாள் இயேசுவை பார்த்தோன்னே 3 நாட்கள் கழித்து பார்க்கிறாங்க. கட்டி பிடிச்சு மகனை பார்த்து முத்தமிட்டு, இயேசு எங்கடா போயிட்ட, 3 நாள் சொல்லாம இல்லாம நாங்க ரொம்ப தவிச்சு போயிட்டோம் என்று சொல்லி தேவாலயத்திலிருந்து இயேசுவை வெளியே கூட்டிட்டு வந்ததற்கு பிறகு மரியாள் என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க? அடுத்த வருஷத்திலிருந்து நம்ம இந்த தேவாலயத்துக்கு வரணும் அப்படின்னா நீ இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இனிமேல் தயவு செய்து நீ என்ன பண்ணாத, செய்யாத. நான் வேதத்தை படிக்கிறேன், நான் வேதத்தை உட்கார்ந்து நான் இவர்களோடு நான் டிஸ்கஸ் பண்றேங்கிற காரியத்தை தயவு செஞ்சு இயேசுவே நீ பண்ணாத. இயேசுவே நீ யாருன்னு சொல்லி எனக்கு தெரியும், நீ யாருன்னு சொல்லி யோசேப்புக்கு தெரியும், ஆனா உலகத்துக்கு இல்லைன்னா இந்த கிராமத்தின் ஜனங்களுக்கு, இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு நீ யார் என்று சொல்லி அவங்களுக்கு வேற மாதிரி தான் இயேசுவே தெரியும். அதனால தயவு செஞ்சு இப்படிப்பட்ட காரியங்களை நீ பண்ணினா எல்லாரும் கேட்பாங்க, யாருடா இந்த பையன் ரொம்ப அருமையா வேதத்தை குறித்து விளக்கம் சொல்றானே, அநேக காரியங்களை நமக்கு தெரியாத காரியங்கள் எல்லாம் அழகா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறானே என்று சொல்லும் பொழுது நிச்சயமாய் நாசரேத்திலிருந்து வந்த மற்ற குடும்பங்கள் சொல்லியிருப்பாங்க, எப்பா இவன் இயேசு தானே, பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஓ இவன் இயேசு தானே, மரியாளுடைய பிள்ளை தானே, இவன் ஏன் சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்துருக்கான், இவன் ஏன் இங்க உட்கார்ந்துருக்கான் என்று சொல்லி எல்லாரும் கேட்டிருப்பாங்க. உடனே ஏன்பா இவன் இங்க உட்கார்ந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை, இவன் சர்ச்சுக்கு வந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி பேசுறீங்கன்னு கேட்டா அதற்கு ஒரு வசனம் இருக்கிறது. வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் அதோடைய 2வது வசனம். வேசி பிள்ளையும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாக. இங்கிலீஷ் பைபிள்ல இதே வார்த்தை இல்லெஜிட்டிமேட் சைல்டு, அதாவது திருமண பந்தத்திற்கு வெளியே பிறக்கப்பட்ட இல்லைன்னா பிறந்த எந்த குழந்தையும் எங்க வரக்கூடாதுன்னா தேவாலயத்துக்குள்ள வரக்கூடாது என்று சொல்லி தேவனுடைய கட்டளை மோசே மூலமாய் ஆண்டவர் கொடுத்த சட்டம், கட்டளை. இப்ப இயேசு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பார்வையில எப்படி பிறந்தவர் என்று சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்ப இயேசு யார் என்று தெரியாதவர்கள் தேவாலயத்துக்குள்ள இயேசு விட்டிருப்பாங்க. ஆனால் இயேசு மரியாளுடைய குமாரன் என்று சொல்லி வேற யாராவது தெரிஞ்சு அவங்க இயேசுவை தேவாலயத்துக்குள்ள பார்த்திருந்தா அவங்க நேரா என்ன பண்ணணும் அப்படின்னா பரிசேயர்கள், சதுசேயர்கள், இல்ல வேத பாரகர்கள், இல்ல அங்க இருக்கிற ஆசார்கள் கிட்ட போய், எங்க இந்த இயேசு யார் தெரியுமா, மரியாளுக்கு பிறந்தவன், எப்படி பிறந்தான்னு நமக்கு இது இன்னைக்கு வரைக்கும் தெரியாது, வேதத்தின் சட்டத்தின் பிரகாரம் இவன் என்ன பண்ணக்கூடாது, தேவாலயத்துக்குள்ள வரக்கூடாது என்று சொல்லி இருக்க கூடும். ஏன்னா வசனம் மிக தெளிவாய் இந்த காரியத்தை சட்டமாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆனால் இதுல ஒரு வேடிக்கையான காரியம் என்ன தெரியுமா, எந்த ஆண்டவர் இந்த சட்டத்தை கொடுத்தாரோ அதே ஆண்டவருக்கு விரோதமாக இந்த சட்டத்தை ஒருவேளை அவர்கள் பயன்படுத்தி இருக்கலாம். ஒருவேளை பயன்படுத்தி இருந்தார்கள் என்றால் இயேசுவுக்கு அந்த இடத்துல எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா இயேசுவுக்கு சின்ன வயதிலிருந்தே ஆண்டவர் மேல பயங்கரமான ஒரு பக்தி வைராக்கியம், ஆண்டவருக்காக வாழ வேண்டும், ஆண்டவருக்காக மரிக்க வேண்டும், அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற அநேக குறிக்கோள், அநேக லக்கு, ஒரு பெரிய ஒரு லட்சியத்தோடு இந்த பூமிக்கு இயேசு வந்தார். ஆனால் இந்த பூமியில தன்னுடைய சொந்த சகோதரர்கள் அவரை புறக்கணித்தார்கள். அவருடைய தாய் அவரை கொஞ்சம் இந்த மாதிரிலாம் பண்ணாத இயேசுவே, ஏன் மானமும் போகுது, குடும்பத்தோட மான மரியாதை எல்லாம் போகுது, தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாத என்று சொல்லி சொந்த தாய், விஷயம் தெரிஞ்ச தாய் கூட இயேசுவை புரிந்து கொள்ளவில்லை. சகோதரர்கள் இயேசுவை புரிந்து கொள்ளவில்லை. கூட இருக்கிற அவருடைய சொந்த ஜனங்கள், சொந்த கிராமம் அவரை பலமொழியாய் பேசி, அவருக்கு விரோதமாய் பேசி, அவரை நிந்தித்து, இவ்வளவு அவமானங்களும் இவ்வளவு அசிங்கமும் இவ்வளவு காரியங்களும் ஆண்டவராகிய இயேசு அவருடைய 12லிருந்து 30 வயது வரைக்கும் அவர் சகித்தார். இந்த பாதையில் தான் அவர் நடந்தார் என்று சொல்லி நம்ம இந்த காரியங்களை வைத்து நாம் புரிந்து கொள்கிறோம். இதனாலதான் 30 வயது ஆனோன்னு இயேசு தன்னுடைய ஊழியத்தை நாசரத்தில் ஆரம்பிக்காம கப்பர்நகூம் என்கிற ஒரு பட்டணத்தில் ஆரம்பித்தார். அவருடைய ஊழியத்துடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருந்துச்சுன்னா, அவர் வளர்ந்த நாசரத் பட்டணத்தில் இல்ல, வேற ஒரு கலிலேயா என்கிற இடத்தில் இருந்த கப்பர்நகூம் என்கிற இடத்துல தான் அவருடைய ஊழியத்துடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கதான் இருந்துச்சு. அதே போல இயேசு ஒரு சில நாட்கள், ஒரு சில ஆண்டுகள், 30 வயதுக்கு மேல ஊழியம் செஞ்சதற்கு பிறகு மீண்டும் நாசரத்துக்கு வருகிறார். வசனத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த இயேசுவை கொல்லணும் அப்படின்னு சொல்லி இயேசுவை மலை உச்சிக்கு கொண்டு போய் தள்ளிவிட இந்த நாசரத் ஜனங்கள் பிரயாசப்பட்டார்கள். ஆனால் இயேசு அவர்களிடத்திலிருந்து மறைந்து போனார். அப்ப ஏன் இயேசு அங்கிருந்து தள்ளி விடணும் அப்படின்னு அவங்க பிரயாசப்பட்டாங்க? இவன் யாருன்னு தெரியாதா? இவன் எப்படி பிறந்தான் நமக்கு தெரியாதா? இவன் நமக்கு, இவன் என்றால் அவர்கள் சொல்லுகிற பாணியில் நான் சொல்லுகிறேன். அப்ப இந்த இயேசு நமக்கு எல்லாத்தையும் சொல்லணுமா? இவருடைய பேக்ரவுண்ட் என்ன, இவருடைய ஃபேமிலி என்ன சொல்லி நமக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி இயேசுவை கொலை பண்ணும்படியாக நாசரேத் ஜனங்கள் பிரயாசப்பட்டார்கள். அப்ப இயேசுவும் இந்த பூமியில வாழும் பொழுது அவருக்குள்ள அநேக கேள்விகள் இருந்திருக்கும், ஆனா ஒரு பதிலும் கிடையாது. பாசத்திற்காக ஏங்கி இருப்பார், ஆனா பாசம் கிடைக்கல.
வீட்டில் இத்தனை தம்பிங்க இத்தனை தங்கச்சிங்க இருக்காங்க, ஆனால் சொந்த தங்கச்சிங்களுக்கும் சொந்த தம்பிகளுக்குமே இவர் அந்நியனாக வேற்று மனிதனாக இவர் பார்க்கப்பட்டார் என்று சொல்லி நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம். கிராமத்தில் புறக்கணிக்கப்பட்டார், தேவாலயத்தில் புறக்கணிக்கப்பட்டார். எங்க போனாலும் அவமானமும் நிந்தையும், இவரை பார்த்து கேலியும் கிண்டலும் செய்கிற பாடல்களும், இவரை பலமொழியாக அவர்கள் பேசினார்கள் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஐயா நானும் இயேசுவை போல இந்த பாதையில நான் போய்கொண்டிருக்கிறேன். எந்த குடும்பம் எனக்கு ஆதரவாக நிற்க வேண்டுமோ அவர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள். எந்த சகோதரனும் சகோதரியும் எனக்கு அடைக்கலம் தந்து என்னை பாதுகாத்து என்னை தேற்றணுமோ அவங்க என்ன மறந்துட்டாங்க. எந்த குடும்பம் எனக்காக என் பக்கம் நிற்க வேண்டுமோ இன்றைக்கு அவங்க எனக்கு ஆப்போசிட்டா நின்று இருக்காங்க. என்னுடைய சூழ்நிலை அப்படியே தலைகீழாய் மாறிவிட்டது. எந்த நோக்கத்திற்காக எதற்காக நான் செய்தனோ அதெல்லாம் இன்னைக்கு மாறி, என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நினைச்சனோ எல்லாமே மாறி தலைகீழாய் நான் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறேன். என்ன செய்வதுன்னு தெரியல. என்னை புரிந்து கொள்ள ஒருவரும் இல்லை. என்னை தேற்றவும் என்னை ஆதரிக்கவும் எனக்கு அடைக்கலம் தரவும் என்னை கரம் பிடித்து கலங்காதே நான் உன்னோடு இருக்கிற எந்திரா அப்படின்னு சொல்றதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இன்றைக்கு வசனம் சொல்லுகிறது எபிரேயர் 4வது அதிகாரம் அதோடைய 15வது வசனம். எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். எல்லா விதத்திலும் அவர் உங்களை போல என்னை போல சோதிக்கப்பட்டதுனால தான் அவரை நீங்களும் நானும் இன்னைக்கு வரைக்கும் நம்ப முடிகிறது. அவர் என்னை காப்பாற்றுவார், அவர் எனக்கு அடைக்கலம் தருவார், அவர் என்னை புரிந்து கொள்வார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? நான் இன்னைக்கு இந்த பாதையில போவதற்கு முன்பதாகவே இதே பாதையில ஆண்டவராகிய இயேசுவும் போயிருக்கிறார் என்கிற காரியத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இயேசுடைய வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையை காட்டிலும் அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள், கைவிடப்பட்ட சூழ்நிலை எல்லாம் இருந்தாலும் அவர் கடைசி வரைக்கும் பிதாவாகிய தேவனுக்கு உண்மையாக இருந்து இந்த உலகத்துக்கு வந்த நோக்கத்தை நிறைவேற்றினது போல ஆண்டவராகிய இயேசு உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறபடியால் யார் நம்மை கைவிட்டாலும், யார் நம்மை புறக்கணித்தாலும், தகப்பனும் தாயும் நம்மை கைவிட்டு நம்மை புறக்கணித்து நம்மை வெறுத்து தள்ளினாலும் நமக்காக பரிதபிக்கிற, நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை மாத்திரம் மறந்துவிட அந்த தேவன் கடைசி பரியந்தம், முடிவு பரியந்தம் அவர் உங்களோடு இருப்பார். உங்களை கைவிடாமல் உங்கள் மேல் வைத்திருக்கிற சித்தத்தையும் திட்டத்தையும் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்கிற விசுவாசத்தோடு தைரியத்தோடு இன்னும் தொடர்ந்து ஓடுங்க. எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள், வியாதிகள், வியாகுலங்கள் எத்தனை வரட்டும், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற விசுவாசம், தைரியம் உங்களுக்குள்ள இந்த பைபிள் ஸ்டடி மூலமாக எழும்பி இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் மிகுந்த பயத்தோடும் மிகுந்த தாழ்மையோடும் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமான மீண்டும் ஒரு பைபிள் ஸ்டடியில் நாம் சந்திக்கலாம். இந்த வீடியோ, இந்த பைபிள் ஸ்டடி நிச்சயமாய் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். God bless you. Praise the Lord.